ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அசத்தலான மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறீங்கன்னு. 1/2 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி தான், ஆனால் முஸ்லீம் வீடுகளில் கல்யாணத்தில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் கடைசி வரைக்கும். ஸோ எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இதில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பிறகு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது மட்டும் போதும். அதிகமா ஸ்பைசஸ் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது பார்த்தீங்கன்னா டவுன் பாண்டா இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், முழுக்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், ஒரு வாசனைக்காக தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 4 பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு எப்படி நம்ம கட் பண்ணி சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுக்கு பிரியாணி மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எதுவுமே தேவையில்லை. கல்யாணங்கள்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். 1/2 கிலோ கறி பிரியாணி தான், ஆனால் நிறைய கறி போட்டு செய்கிற மாதிரி, கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு உள்ள சீக்ரெட் என்னன்னா மெயினாக இந்த வெங்காயம் தான். ஸோ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் நீங்கள் கல்யாணத்தில் சாப்பிடும்போது என்னடா இந்த பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்குறது தான். அது கூடவே ஆரம்பத்திலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுவும் ஒரு காரணம், இது முன்னாடியே சேர்க்கறதால நல்லா மனம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். இப்போ இதையும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பிரியாணி உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது. செய்ய தெரியாதவங்க, ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கூட இதை பார்த்து செஞ்சீங்கன்னா ஒரு அருமையான டேஸ்ட்ல செய்யலாம். மிளகாய் தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது மட்டும் தான் இதுக்கு சேர்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்புக்கு தோன்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பட் இதுவே நல்லா கரெக்டா இருந்துச்சு, பர்ஃபெக்டா பிரியாணிக்கு நல்லா காரமாக தான் இருந்துச்சு. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. என்னன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நம்ம வாயில் வைக்கிறப்ப கடைசியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு நல்லா வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். கடைசியில் நீங்கள் பிரியாணிக்கு உப்பு போட்டால் அதில் சேராது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அது கூட ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இதுக்கு சேர்க்க தேவையே இல்லை. முன்னாடியே மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே ஹெல்த்தியாக அதுவே நல்லா கலராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி சட்டிலேயே நீங்கள் நல்லா கறியை ஈஸியாக வேக வைக்கலாம், நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா. ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பாட்டில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன்னா அதுலேருந்து 2 கப்பு 500 ml அளவுக்கு தண்ணி, நல்லா சூடான கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கறதால கறி சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஏன்னா நான் டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். பாருங்கள், உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஒரு நல்ல அந்த சுற்றி ஆவி வர்ற அளவுக்கு ஃப்ளேம் கூட வைங்க. ஸோ ஆவி வந்துருச்சுன்னா நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். கறி நல்லா 20 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இப்போ இந்த சைடு மீதி இருக்கிற 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம ரைஸை கொஞ்சமாக ஒரு 50% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் கரெக்டாக. அதுக்குள்ளே ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்துடும். ஏன்னா நீங்கள் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கீங்களே. ஸோ பாருங்கள், ஒரு 50% அளவுக்கு
ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம தம்மில் போடும்போது குழஞ்சு போயிடும். ஸோ 50% வெந்தாலே போதும். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், கறி சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக கறி வெந்து வந்துடும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து கறி வெந்துட்டா பார்த்துட்டு நம்ம வச்சிருந்த 50% வேக வச்சிருந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கு. இது தம்மில் போட்டிங்கன்னா மீதி இருக்கிற 50% நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா ஜென்டிலாக அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் மேலே ரைஸில் எல்லா ரைஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஹாட் வாட்டர் ஒரு கப்பு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது போதும். இது எப்படின்னா வந்து நீங்கள் தண்ணி கணக்கு கூட அவசியம் இல்லை, அந்த மசாலாவும் அந்த ரைஸும் ஈக்குவலாக இருக்கணும் தண்ணி, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி மேலே வந்து மீதி இருந்த அந்த நம்ம ரைஸை வடிகட்டி கஞ்சி வச்சுருந்தோம்ல, அது சூடாக இருக்குல்ல, அதை மேலே வச்சுக்கோங்க. இல்லை ஹாட் வாட்டர் நல்லா சூடான தண்ணி கூட மேலே வச்சுக்கலாம், பட் சூடாக வைக்கணும். ஸோ வச்சு ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக தம் ஆகிடும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் 20 நிமிஷமும். ஸோ பாருங்கள், தம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறேன், ரைஸ் உடையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தால்ச்சா. ஸோ கல்யாண வீட்டு தால்ச்சா மாதிரி எப்படி செய்யறதுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முஸ்லீம் வீடுகளில் கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டா மாதிரியே இருக்கும், அதே ஒரிஜினல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. நான் நிறைய ரெசிபிஸ் போடுவேன். ஸோ எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் போடுவேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. Thank you so much for watching.